ஓகே, நான் வந்து 1.2ல் 1 to 10 சம் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 11 to 15 சம் வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எந்த ஆன்சர் வரும்னு கேட்பாங்க. இதிலேருந்து எக்ஸாமுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த சம் 3/4 + 5/6 + -7/12 கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எல்லா டினாமினேட்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது நம்ம என்ன பண்ணணும், ஒரே டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கொஸ்டின் ரைட் பண்ணிக்கோங்க. 3/4 + 5/6. இங்கே நல்லா லிசன் பண்ணி 2 சைன் இருக்குது. 2 டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் தான் வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -7/12 அப்படியே எழுதுங்க. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா எல்சிஎம் ஆஃப் 4, 6, 12 எல்சிஎம் கண்டுபிடிங்க. 4, 6, 12. But 2 is a prime number. So 2 2s are 4, 3 2s are 6, 6 2s are 12. Next 2 also prime number. So 1 time 3 வராது, அப்படியே ரைட் பண்ணுங்க. இது வந்து 3 2s are 6. Next 3 டேபிளில் பண்ணலாம். So 1 1 1. இப்போ என்ன வர ஆன்சர், அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. 2 into 2 into 3. 2 2s are 4, 4 3s are 12. ஓகேவா? சரி, இப்போ என்னென்னா ஒவ்வொரு நம்பராக எடுத்து ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3/4 ரைட் பண்ணுறேன். அது நம்ம என்ன எல்சிஎம் கண்டுபிடிச்சோம், 12. ஸோ இப்போ 4 எதால் மல்டிபிள் பண்ணால் 12 வரும், 3. அதை இது மேலே ரைட் பண்ணணும். 3 3s are 9. இப்போ 1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5/6. நெக்ஸ்ட்டு நான் அதே எல்சிஎம் கண்டுபிடிச்சி 12. 6 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 வரும், மேலே 2ஆல். 5 2s are 10. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் இங்கே ரைட் பண்ணுறேன். தேர்டு ஒன் வந்து 7/12. எல்சிஎம் வந்து அதே 12. 12 அதால் மல்டிபிள் 12 1, அதே 1 மேலேயும். 7 1s are 7. இப்போ 3ஐயும் என்ன பண்ணிக்கலாம், சைன் வைஸ் எழுதிக்கலாம். சரி, இப்போ 3/4க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 9/12. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் இருக்குது. 5/6க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 10/12. நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் இருக்குது. 7/12க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 7/12. இப்போ எல்லா டினாமினேட்டரும் ஈக்குவலாக இருக்கா, சேம் டினாமினேட்டர் எழுதுங்க. ஒன்லி 112 மட்டும் ரைட் பண்ணால் போதும். சரி, மேலே இருக்கிறது அப்படியே ரைட் பண்ணுங்கள். 9 + 10 - 7. சரி, இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பரை என்ன பண்ணிக்கலாம், 2 நம்பராக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ ரெண்டுமே ப்ளஸ். 9 + 10 எவ்வளோ வரும், 19. அப்புறம் -7 அப்படியே போடுங்க. கீழே இருக்க 12 போடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரே மைனஸ் இருக்கா, மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன். 19ல் 7 மைனஸ் பண்ண எவ்வளோ வரும், 12. 12/12. ரெண்டுமே சேம் நம்பராக இருந்தால் என்ன வரும், 1. 1 இஸ் த ஆன்சர். 1 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். இதுதான் கரெக்ட். இந்த சம் கிளியராக புரிஞ்சிருச்சா? அதாவது கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன். 2 டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கா, ஒரே சைனாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எழுதிட்டு எப்பயும் போல் எல்சிஎம் எடுத்து சேமாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? 11th சம் புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் 12th சம்முக்கு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு 12th சம் பார்க்கலாம். நான் மாற்றி ரைட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம போர்ட் மேத்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கிறேன். 3/4 - 5/8 + 1/2. ப்ராக்கெட்டில் எப்பயும் போல் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், நம்ம கிராஸ் மல்டிபிள் யூஸ் பண்ணலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? பண்ண என்ன வரும், 3 8s are 24. மைனஸ் பண்ணுங்கள், 5 4s are 20. நெக்ஸ்ட் டிவைடட் பை 4 8s are 32. ஓகேவா? இது நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1/2 அப்படியே ரைட் பண்ணுங்கள். 24ல் 20 மைனஸ் பண்ண என்ன வரும், 4 வருமா? 4/32 + 1/2. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாமா, சேம் டேபிளை கேன்சல் பண்ணலாம்ல. பண்ணோன்னா என்ன வரும், இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம் வரும் 4 டேபிளில். இங்கே வந்து 8 4s are வரும். நெக்ஸ்ட் அதை அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இது என்ன பண்ணியிருக்கு, இது வந்து 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். சரியா?
ஓகேவா? இது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது டிஃப்ரெண்ட் நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். பண்ணோம்னா 1 2 is 2 ப்ளஸ் போடுங்க 1 8 is 8. நெக்ஸ்ட்டு 8 2s are 16. இப்போ ரெண்டு ஆட் பண்ணால் 10/16. இப்போ ரெண்டுமே என்னவாகுது, 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள் பண்ணால் 5 times for 5 2s are, இங்கே 8 2s are 16. இந்த ஆன்சர் வந்திருக்கான்னு பாருங்கள். வந்திருக்கா? ஸோ 5/8 எந்த ஆன்சர் வந்திருக்கு? சி ஆன்சர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் 13 சம்முக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு 13 சம் பார்க்கலாம். ஓகே, இங்கே 3/4 இருக்கா, அப்படியே ரைட் பண்ணுங்க. 3/4 டிவைட் 5/8 ப்ளஸ் 1/2. ஓகே, என்ன பண்ணணும், ப்ராக்கெட் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். 3/4 டிவைட், இது என்ன பண்ணணும்னா இது அப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கண்டுபிடிச்சோன்னா 5 2s are 10 ப்ளஸ் 1 8s are 8. கீழே இருக்க அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. 8 2s are 16. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3/4 டிவைட், ரெண்டு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 18/16 வரும். நெக்ஸ்ட்டு 3/4 ரைட் பண்ணுங்க. டிவைடை வந்து இன்ட்டாக மாற்றணும், இப்படி ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். 16/80. சரி, இதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? சரி, இப்போ பாருங்கள், இது 4 டேபிளில் 1 டைம் வரும். 16 வந்து எத்தனை டைம் வரும்? 4 டைம் வரும். ஸோ அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 3/1 இன்ட்டு 4/18. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதாக கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இங்கே 3 டேபிள் இருக்குது, இது 18 3 டேபிளில் வரும். ஸோ 3 டேபிளில் இது 1 டைம்ஸ் வரும், இது 6 டைம்ஸ் வரும். இட்ஸ் பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே 1/1 இருக்குது, இன்ட்டு மேலே என்ன இருக்குது, 4/6 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம பண்ணலாம்ல, இது 2 டேபிளில் பண்ணலாம். 2 டைம்ஸ், இது 3 டேபிளில் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன வரும், 1/1 இன்ட்டு 2/3. ஓகே, இதை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். மேலே 1 × 2 2, 1 × 3 3. ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, ஆன்சர் பி ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 2/3. 2/3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இப்போ 13 சம் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் 14 போகலாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 14th பாருங்கள். 3/5 ரைட் பண்ணுங்கள். இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ 5/8 எழுதிட்டு இது டிவைடாக இன்ட்டுவாக சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாதிரி 1/2 2/1 ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3/5 ரைட் பண்ணுங்கள். இன்ட்டு இது என்ன பண்ணலான்னா, இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கேன்சல் பண்ணலாம்ல. இது 2 டேபிளில் 1 டைம் வரும், அதே 2 டேபிளில் 4 டைம் வரும். சரி, இப்போ இதை ரைட் பண்ணிக்க. பேலன்ஸ் என்ன இருக்குது, மேலே 5 கீழே 4 இருக்குது, இன்ட்டு மேலே 1 கீழே 1 இருக்குது. சரி, ஓகே, இப்போ இங்கே 3/5 ரைட் பண்ணுங்கள். இன்ட்டு 5 × 1 5 / 4 × 1 4. இப்போ நெக்ஸ்ட் எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கேன்சல் பண்ணி 5 இங்கே 5 கேன்சல் ஆகுது. ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன வருது, 3/4. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, அதாவது நான் 14 கொஸ்டின் என்ன பண்ணிவிட்டேன், இங்கே 3/4 தான் கொடுத்துருக்காங்க, நான் தெரியாமல் 3/5 ரைட் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சி கரெக்ட் 3/5னா இந்த ஆன்சர் தான் வரும். ஆனால் 4 ஆப்ஷனில் வரல. சில கொஸ்டினில் வந்து இந்த 5 4ஆக சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது 3/4 இன்ட்டு எப்பயும் போல் 5/8 ரைட் பண்ணிக்கோங்க. இந்த டிவைட் வந்து இன்ட்டுவாக சேஞ்ச் பண்ணி இது ரெசிப்ரோக்கலாக அதே மாதிரி தான் வரும். 4க்கு 5 ரைட் பண்ணிவிட்டேன். ஸோ 3/4 இன்ட்டு அப்படி என்ன பண்ணலாம், இது வந்து கேன்சல் பண்ணலாம். 1 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும். ஸோ அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. மேலே 5/4 இருக்குது, இன்ட்டு 1/1. ஓகே, நெக்ஸ்ட்டு 3/4 இன்ட்டு இப்போ மேலே அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 5 × 1 5, கீழே அப்படியே 4 × 1 4. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணிங்க. 3 5s are
3 into 5 சேர்த்து எழுதிக்கங்க. கீழே 4 into 4. 3 5s are 15. 4 4s are 16. 3 5s are 15. 4 4s are 16. இந்த ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இருக்கா? 15/16. ஸோ டி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே புக்கில் வந்து 3/4 இருக்குது, நான் 3/5 எழுதிட்டேன். அதனால எனக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. புக்கில் இருக்கிற கொஸ்டின் என்ன பண்ணிட்டேன் அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் 15th sum. Which of these rational numbers which have additive inverse? Which of these rational numbers which have additive inverse? கொடுத்துருக்கிற ரேஷனல் நம்பரில் எதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இதிலே பார்த்துருப்போம். அதாவது எல்லா ரேஷனல் நம்பருக்குமே அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆல் ஆஃப் திஸ் எல்லாமே தான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் வரும். அடிட்டிவ் இன்வர்ஸ்க்கு வந்து எல்லா ரேஷனல் நம்பருக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது. ஆனால் மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் வந்து 0வை தவிர மற்ற எல்லா ரேஷனல் நம்பருக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது. ஓகேவா? அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ -5னா நம்ம +5 எழுதணும். மைனஸில் கொடுத்துருந்தா ப்ளஸ் எழுதணும், ப்ளஸில் கொடுத்துருந்தா மைனஸ். இது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் இங்கே எதுவுமே இல்லை, கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதணும். குறியில் சைனெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது 5/1 இருக்கிறது என்ன எழுதணும்? 1/5 எழுதிட்டு அதே மைனஸ் போட்டுறணும். அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் இங்கே மைனஸ்னால் ப்ளஸில் எழுதணும், அதே நம்பர் தான். ஆனால் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் அப்படியே ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணணும், சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ 5/1 இருக்கிறது 1/5 ஆயிரும். சைன் எல்லாம் அதே சைன் தான் போடணும். அடிட்டிவ் இன்வர்ஸ்க்கு மட்டும்தான் சைன் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? அது ஆல்ரெடி 1.2ல் 1லேருந்து 10 சம் அப்லோட் பண்ணிவிட்டேன். அது மாதிரி அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸும் 11லேருந்து 15 ஃபுல்லாக அப்லோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதுலேருந்து எக்ஸாம் கொஸ்டின் வரும். அதனால் என்ன பண்ணணும், என் வீடியோவை நல்லா கிளியராக பாஸ் பண்ணி ஓட்டி விடாமல் இடையில பார்க்காம ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.